Hi buddies, நான் உங்கள் MK and welcome to our channel MK Express. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Chinese animated series ஆன Shaolin Stars Season 1 Episode number 11. இன்னைக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிடுறேன். நம்மளோட சேனலுக்கு இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுறதுனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி உங்ககிட்ட வேற ஒரு 3 அனிமேஸை கொடுத்து அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் டாக்டர் ஸ்டோன், சோல் லேண்ட், எவில் எட்டர்னல். இதை நீங்கள் சோல் லேண்டை சூஸ் பண்ணியிருந்தது பர்சனலாக எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா பர்சனலாகவே நான் சோல் லேண்டோட டை ஹார்ட் ஃபேன் தான். ஆனால் அங்கே தான் ஒரு பிரச்சனை. சோல் லேண்டை நீங்கள் எல்லாருமே சூஸ் பண்ணிக்கங்கிறதுனால அந்த சோல் லேண்டோட ஃபிட் வச்சு எடுக்க போகலான்னு போகும்போது தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. சோல் லேண்டு, ஷாவ்லர் ஸ்டாரு ரெண்டையுமே உருவாக்குனது ஒரே கம்பெனியாமே. அப்போ அவன் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு சீரியஸுக்கு இதுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறானா, அதுக்கு கொடுக்க மாட்டானா என்ன? ஆனால் அதை பற்றி இப்போ கவலைப்பட போகிறதே இல்லை. ஏன்னா நம்மளோட சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னப்போ நீங்களாம் சரி ஓகேன்னு அமைதி ஆகிடுவீங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் கிஷோருங்கிறவர் தலை வீடியோவெலாம் கிளியராக விடாதீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு நமக்கு டிப்ஸ்லாம் கொடுத்தாரு. அவரோட சப்போர்ட் பர்சனலாகவே எனக்கு ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் கிஷோர் உங்களுக்கு ரொம்பவே நன்றி. அப்புறம் இனிமேலாவது ஆடிக்கு இருக்கா அம்மாசை இருக்கான்னு வீடியோ போடாமல் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க வளவலன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான ஷாடோ ஸ்டார் சீசன் 1 எபிசோட் நம்பர் 11. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் போன எபிசோடோட எண்டிங் தான் காட்டுறாங்க. 2 டீமும் ஆயுதங்களை தூக்கிட்டு நிற்க, இதை பார்த்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் துப்பாக்கி தூக்கிட்டு வந்து நிற்க, அதை பார்த்த பில்லனும் சரி வாங்கடா போகலாம் அப்படின்னு அமைதியாக போயிடுறான். உடனே நம்ம ஹீரோ, கேப்டன் அவங்கள நம்ம இப்படியே போக விட போகிறோமா என்ன? அவங்க மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனால் இப்போ நம்மக்கிட்ட சரியான ஆதாரம் இல்லை, அதனால் இப்போதைக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கேப்டனும் சொல்ல, அடுத்த சீன்லேயே நம்ம ஸ்பீர் யூஸரை செக் பண்ணி பார்த்த டாக்டரும் உன்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பிளான் போட்டு வச்சுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கேப்டனுக்கு சரியான கோவம் வருது. உடனே ஸ்பீர் யூஸர், பரவாயில்ல விடுங்க கேப்டன், நானும் ரொம்ப நாளாகவே ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்கேன், ஒருவேளை இதுதான் அதுக்கான நேரமோ என்னவோ. இந்த ஆபத்தான வாரியர் வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல தகப்பனாகவும் ஒரு நல்ல கணவனாகவும் இருக்க தவறிட்டேன், இனிமேலாக தான் அந்த தவறை சரி செஞ்சுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினாலும் அவருக்கு இன்னமும் வாரியராக இருக்கணுங்கிற ஆசை இருக்குதுங்கிறது அவரோட பேச்சோட கலக்கத்திலே தெரியுது. உடனே நம்ம கேப்டனும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம HR அலைன்ஸில் பேசி உனக்கு ஒரு நல்ல ரோபோட்டிக் கைகளை செய்ய ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரோபோட்டிக் கைகளா, அதால் ஒரு வாரியரோட வேகத்துக்கும் பலத்துக்கும் ஈடு கொடுக்க முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி அங்கே அவங்க பேசிகிட்டு இருக்க, இங்கே நம்ம ஹீரோக்கு தான் தம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு ரோபோட்டிக் கால்களை வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை. அடுத்த சீன்லேயே HR அலைன்ஸில் அந்த மேனேஜர், ஹீரோயினி பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாங்களாம், உங்ககிட்ட பேசினபடியே உங்களோட அமௌண்ட்டை நான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவுக்கோ ஹீரோயினியோட பாதுகாப்பில் இவரையே இந்த அளவுக்கு அக்கறை செலுத்துறாருன்னு ஒரு சந்தேகம். அடுத்த சீனே அந்த மேனேஜரோட ஆஃபீஸ் ரூமில் தான். என்ன ரோபோட்டிக் ஆர்ம்ஸா அப்படின்னு கேட்க, இந்த மிஷினில் என்னோட டீம் மெம்பர் ஒருத்தர் அவரோட கையவே இருந்துட்டார், அவருக்கு ஒரு நல்ல வாரியருக்கு தகுந்த ஒரு ரோபோட்டிக் ஆர்ம் இங்கே கிடைக்குமா நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க, HR அலைன்ஸோட சிறந்த ரோபோட்டிக் கைகளை வச்சாலும் இவரால் சராசரியான வாழ்க்கைக்கு தான் திரும்ப முடியுமே தவிர மறுபடியும் ஒரு வாரியரோட வாழ்க்கைக்கு இவரால் மறுபடியும் போக முடியாது. ஆனால் அதுக்கு வேற ஒரு வழி இருக்குது, அதை நாங்கள் வாட்டர் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம், அதால் துண்டான கையை கூட மறுபடியும் ரீஜெனரேட் செய்ய முடியும். இதை கேட்ட கேப்டனும் ஆர்வத்தோட அது என்னதுன்னு விசாரிக்க, நம்ம ஹீரோக்கு ஆஸ் யூஷுவல் தம்பியோட ஞாபகம் வர மேனேஜரும் கண்டினியூ பண்ணுறாரு. அதை நாங்கள் வாட்டர் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம், அதை நாங்கள் த கிங் பேஸ்ட் ஸ்பிரிட் எர்த் கிங்லேருந்து தான் உருவாக்குவோம், 30 பில்லியன் செலவாகும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் 30 பில்லியனா அப்படின்னு ஷாக்காக, அதுக்கு நம்ம ஸ்பீரீஸரும், இல்லை என்னோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை நான் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன், இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போதைக்கு நம்ம அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மிஷினை நாங்கள் சில மிருகங்களையும் வேட்டையாடணும், அதை பற்றி கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஹீரோவும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்க, சில்வர் முனுல்ஃபியை நீங்கள் வேட்டையாடிட்டீங்களா? இது ஒரு அண்டர் பீஸ்ட், மற்ற மிருகங்களை விட இது ரொம்ப ஆபத்தானது, இதையே வேட்டையாடி இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் அளவுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, இதுக்கு நாங்கள் பெரிய விலை கொடுத்துருக்கோம், சரி இதுக்கு நான் ஒரு நல்ல நியாயமான விலையை சொல்கிறேன், இது சில்வர் மூன்ஃபு அப்புறம் மற்றது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் 1 பில்லியன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சரின்னு அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீன் எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்க, இந்த பார்ட்டி நம்மளோட ஸ்பேரேசரோட ரிட்டைர்மெண்ட் வாழ்க்கைக்கும் அவன் புது மார்ஷியல் ஆர்ட்ஸோட இன்ஸ்ட்ரக்டராக வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கும் அப்படின்னு சொல்ல, கேப்டன் உங்களுக்கு ரொம்பவே நன்றி, நீங்கள் எல்லோரும் இருந்ததுனால தான்
ஒரு கை போனாலும் இப்போதைக்கு நான் உயிரோடவாது இருக்கேன். லூஃபாங் உனக்கும் நன்றி அப்படின்னு சொல்ல, இல்லை உங்களோட பாராட்டுக்கு நான் தகுதியானவன் இல்லை. நான் மட்டும் ஒரு ஸ்பிரிட் மாஸ்டராக கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தேனா உங்களுக்கு இன்றைக்கி அந்த ஒரு கை போயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லூஃபாங் பழியை தூக்கி மேலே போட்டுக்காத, நம்மளோட ஃபயர் ஆர்மர் டீமோட எதிர்காலமே உன்னை நம்பி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, உடனே நம்மள டீனட்டும், ஆமாம் லூஃபாங் நீ ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர், மற்ற வாரியர்ஸை விட உன்னால் வேகமாக உன்னோட லெவலப்லாம் அதிகம் அடிக்க முடியும், இதனால் நம்ம அந்த வில்லன் டீமை சீக்கிரமாக பழி வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இருந்தாலும் இப்போதைக்கு வில்லன் டீம் நம்மளோட பலத்தில் அதிகமாக தான் இருக்காங்க, அவங்க எப்போனாலும் நம்மளை திரும்ப தாக்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம கேப்டனும் நீங்கள் சொல்கிற சரிதான், அதனால தான் நான் ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கேன். கிளாஸ் ஏ ஜெனட்டிக் அஜெண்டா, இது நம்ம மரபணுவை மேம்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக். இதை பயிற்சி பண்ணுறது மூலிமா கிட்டத்தட்ட 2 மாதத்தில் நம்மளால சீனியர் வாரியர் லெவல் அடைய முடியும். அதே மாதிரி எனக்கு தெரியும் இதில் ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. இதுக்கப்புறமேட்டு நம்மளோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். அப்புறம் லூஃபாங் நீ இதை பயன்படுத்த தேவையில்லை, ஏன்னா உனக்கு வயசும் கம்மி, உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது, இது எல்லாத்தையும் விட முக்கியமாக நீ ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர். உடனே டீமில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீனை கட் பண்ண நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர அவனோட ஃபேமிலி அவனுக்காக வெயிட் பண்ண இவன் சந்தோஷத்தோட போய் கட்டி அணைக்கிறான். அதே மாதிரி அங்கே அந்த ஸ்பீர் யூசரோட வீட்லேயும் இவருக்கு ஒரு கை இல்லாததை பார்த்து அவரோட மனைவி அதிர்ச்சி அடைஞ்சு அழுவ, உடனே அவரு தன்னோட மனைவியை சமாதானப்படுத்திட்டு, அப்பா இனிமே உன் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் போறேன்டா அப்படிங்கிற மாதிரி குழந்தைய கொஞ்சம், இதை பார்த்த நம்ம லூஃபாங்க்கு சரி எனக்கும் வருது. இதுக்கு அந்த வில்லன் டீமை நான் பழி வாங்கிய தீர்வுன்னு தனக்குள்ளாரே ஒரு சபதம் எடுக்கிறான். என்னோட முதல் போர்க்களத்துல இருந்து என்னோட ஜெனட்டிக் எனர்ஜி பயிற்சியை என்னதான் நான் முன்னேற்றி இருந்தாலும் நான் இன்னும் நிறைய பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்கு. என்னோட அந்த 9 தண்டர் சேபர் டெக்னிக்கோட முதல் படிய நிலையை நான் அடைஞ்சிருந்தாலும் ஒரு ஸ்பிரிட் மாஸ்டரா நான் இன்டர்மீடியட் சீனியர் வாரியரில் இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே நல்லது தான். ஆனால் நான் அதையே நம்பி இருக்கக்கூடாது, என்னோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸையும் நான் அதிகரிக்கணும். இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே ப்ராக்டிஸில் உட்காந்த நம்ம ஹீரோ பல மணி நேரம் கழிச்சு தான், ஆஹா நம்ம வீட்டுக்கு வந்து குளிக்கவே இல்லையேங்கிறதே ஞாபகம் வருது. கரெக்டாக அப்போ நம்ம கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி, லூஃபாங் உனக்காக ஒரு பொருள் நான் வச்சிருக்கேன், உடனே HR அலையன்ஸ் மால்க்கு வா அப்படின்னு சொல்ல, அங்கே போய் பார்த்தா S9 ஃப்ளை கட்டர்ஸா, என்னோட நண்பன் ஒருத்தன் இப்போதான் போர்க்களத்துலேருந்து திரும்ப வந்தான். அவங்க கொலை பண்ண ஒரு ஜென்ரல் பீஸ்டோட கலெக்ஷன்லேருந்து தான் இதை எடுத்தாங்க. என்னது பீஸ்ட்டுக்கு கலெக்ஷனா? ஆமாம், இந்த பீஸ்ட் ஜென்ரல் மிருகங்கள் எல்லாமே ரொம்பவே புத்திசாலித்தனமானது, அதே மாதிரி வாரியர்ஸாக ரொம்பவே இருக்கும். இந்த மிருகங்கள் ஏதாவது ஒரு வாரியரை கொலை பண்ணால் அவங்களோட ஆயுதங்களை ஒரு ட்ராஃபி மாதிரி எடுத்து வச்சுக்குமா. அப்படி ஒரு ஜென்ரல் பீஸ்ட்டை இவங்க கொண்ட போது அதோட கலெக்ஷன்ஸ்லேருந்து எடுத்தது தான் இந்த டிராகர்ஸ். நீ ஒரு ஸ்பிரிட் மாஸ்டருங்கிறதுனால இது உனக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும், இதை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்னதான் முதல்ல தயக்கத்தை காட்டினாலும் நம்மளோட கேப்டன் இங்கே பாரு, இப்போ நம்ம டீம் வீக்காக இருக்கு, உன்னோட வளர்ச்சி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ண இவனும் சரி அதை வாங்கிக்கிறான். அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வெளியே வர அந்த இடத்துல ஹீரோயினியை பார்த்த ஹீரோவோ, இவன் இங்க என்ன பண்றா அப்படின்னு அவகிட்ட போய், நேத்து தானே வீட்டுக்கு வந்த, இன்னைக்கு வீட்டுல ரெஸ்ட் எடுக்காம இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, இல்ல வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு இங்க வேலை செய்யறது எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. என்ன வேலை செய்யறியா? ஆமாம் மிஸ்டர் லூஃபாங், மேடம் இங்கே லேப் ஒர்க் மட்டும் இல்லாமல் பார்ட் டைமாக மேனேஜராகவும் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஓகே லூஃபாங் நான் உன்னை வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி டாட்டா கட்டிட்டு பார்க்க, பொதுவாக பொண்ணுங்க கழட்டி விடும் போது தான் டாட்டா கட்டுவாங்க, இவ இப்போ டாட்டா கட்டுறா அப்படின்னு பார்த்துட்டுக்க அப்போ ஒரு கேரக்டர் வருது. அவரை பார்த்தோடனே மேனேஜர் மரியாதையோட பேச, நம்ம லூஃபாங் பார்த்து இவர் யாருன்னு கேட்க, நான் தான் லூஃபாங் அப்படின்னு கை கொடுத்தா, இவன் மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, நீ தான் என் தங்கச்சியை அந்த காட்டில் இருந்து காப்பாத்தினால, ஓகே அப்படின்னு சொல்லி கை கொடுக்க, அப்பதான் தெரியுது இவன் நம்ம ஹீரோயினியோட அண்ணன் பையனு. ஹீரோயினி எங்க இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனும் 10 அடி தள்ளி போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஹீரோ கூட கை குலுக்குன அந்த கையை கர்ச்சி பிச்சு துடைக்கிறான். பணக்கார புத்தி. உடனே நம்ம ஹீரோ மேனேஜர் கிட்ட, ஆமா யார் இது, உங்களுக்கு அவரு தெரியாதா? தெரியாது. ஜியோ குடும்பம் HR அலையன்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய குடும்பங்கள்ல ஒன்று. HR அலையன்ஸுங்கிறது 9 சூப்பர் கிளான்ஸோட சப்போர்ட் மூலியமா இந்த உலகம் முழுக்கவே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த 9 கிளான்ல ஒவ்வொரு கிளானுக்குமே 12 செகண்டரி கிளான்ஸ் சப்போர்ட்டா இருப்பாங்க. அப்படி நம்மளோட கண்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு கிளானுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய 12 குடும்பங்கள்ல இவங்களும் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினி எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்கிறது இப்பதான் ஓரளவு புரியுது. கரெக்டா அந்த நேரத்துல
எமர்ஜென்சி அலாரம் அடிக்க என்னடான்னு பார்த்தா த ஜெயண்ட் ராக் பேருங்கிற மிருகம் ஜாஹான் சிட்டியை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வர அந்த டிராகனை அழிக்கிறதுக்காக நம்மளோட மிலிட்ரியும் கிளம்பிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் ஈஸியாவே அந்த ராக்கெட்ஸ்லாம் அழிச்சிட்டு நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு உதவலான்னு கிளம்ப அவனுக்கு தடுத்த கேப்டனும் இங்கே பாரு இதெல்லாம் நம்மளால கையாள முடியாது அப்படின்னு சொல்லும் போதே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அந்த இடத்துக்கு காட் ஆஃப் வார் வந்துட்டாரு, அவர் அந்த இடிஞ்சு போன விமானத்தில் இருந்த பைலட்டையும் காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்ல அந்த காட் ஆஃப் வாரும் அந்த மிருகத்துக்கு முன்னாடி சண்டைக்கு ரெடியாக போய் நிற்க அவரோட வேகத்துக்கு அந்த மிருகத்தால் ஈடு கொடுக்கவே முடியல. இதை பார்த்தா ஹீரோ இது ஃப்ளக்ஸு 9 தண்டர் சேபர் டெக்னிக்கில் ஒன்றாச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட அவரோட ஒவ்வொரு அட்டாக்கும் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. இதனால் கோவமடைஞ்ச அந்த மான்ஸ்டர் இவரை தாக்க அதுலேருந்து ஈஸியாக டாச் பண்ணுறதும் அதோட அட்டாக்கை டைரெக்டாக டிஃபென்ஸ் பண்ணுறதும் இவரோட பலத்தை தெளிவாகவே காட்டுது. உடனே இவர் தன்னோட எல்லா எனர்ஜியும் கேதர் பண்ணி ஒரு அட்டாக் விட அந்த மிருகம் அந்த இடத்துல இறந்துருது. இதை பார்த்தா ஹீரோ காட் ஆஃப் வார் கூட 9 தண்டர் சேபர் டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறாரா அப்படின்னு நினைக்க அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து குரல் சாதாரண வாரியர்ஸை விட காட் ஆஃப் வார் பெட்டர் தான் இல்லை அப்படின்னு யாரிடான்னு திரும்பி பார்த்தா ஹீரோயினியோட அண்ணன். காட் ஆஃப் வார் தான்ப்பா, என்னோட கிளான் கூட அவர் அடையலான்னு ரொம்ப முயற்சி பண்ணுறோம் ஆனால் முடியல. ஒரு லோ கிளாஸ்லேருந்து வந்த ஒரு 21 வயசு இன்டர்மீடியட் சீனியர் வாரியருக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட ஒரு காட் ஆஃப் வாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தானே கரெக்டு. இல்லை ஃபாங், நீங்கள் இது வரைக்கும் என்ன மாதிரி ஒரு வீரனை பார்த்ததில்ல போல இருக்கே. அஃப்கோர்ஸ் நான் காட் ஆஃப் வாரை மதிக்கிறேன், ஆனால் நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா நான் உங்கள் தங்கச்சியை விட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க போல இருக்கு. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்தில் நானும் ஒரு பெரிய காட் ஆஃப் வார் அளவுக்கு வளரதான் போகிறேன். ஒரு ட்ரூ சாம்பியனா நிச்சயமா அப்போ என்னை குறைச்சி மதிப்பிட்டதுக்கு நீங்க வருத்தப்படதான் போறீங்க. ஹீரோவோட டீம்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் ரிட்டையர் ஆனதுனால ஹீரோ இப்ப தன்னோட ஸ்ட்ரென்த் அதிகரிக்கணுங்கிற கட்டாயத்துல இருக்கான். இது பத்தாதுன்னு ஹீரோயினோட அண்ணன் கிட்ட சவால் வேற விட்டுருக்கான். இது எல்லாத்துக்கும் மேல ஹீரோ பயன்படுத்தக்கூடிய அதே 9 தண்டர் சேபர் டெக்னிக்கு தான் காட் ஆஃப் வாரும் பிராக்டிஸ் பண்றாருங்கிறது இந்த எபிசோட்ல காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு ஹீரோ தன்னோட ஸ்ட்ரென்த்தை அதிகரிச்சானா இல்லாம அதிகரிக்கங்காட்டியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா தன்னோட ஸ்ட்ரென்த்தையும் லெவலையும் அதிகரிக்க ஹீரோ என்னென்னலாம் பண்ணுறாங்கிறத வரப்புக்கு ஒரு எபிசோடில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் யுவர் MK அண்ட் யூஆர் வாட்சிங் MK எக்ஸ்பிரஸ். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.